வணக்கம். ஹாய் ஆல். எங்களோட சேனல்ல வாழைப்பூ கூட்டு அப்படிங்கிற ரெசிபி போட்டிருக்கோம். வாழைப்பூ அதாவது நாங்க எந்த ஸ்டைல்ல செய்றோமோ, அந்த ஸ்டைல்ல நாங்க போட்டிருக்கோம். வாழைப்பூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா, அந்த துவர்ப்பு சுவைக்கு அது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த துவர்ப்பு சுவையானது எப்படி டாக்டர்ஸ் எல்லாம் அறுசுவையும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம முன்னோர்கள் சொன்னதும் அதே தான். அறுசுவைகளும் நம்ம சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த துவர்ப்பு சுவை இந்த வாழைப்பூவில் இருக்கிறது முக்கியமாக துவர்ப்பு சுவை. ஸோ இந்த துவர்ப்பு சுவையை நம்ம முன்னோர்கள் எல்லாம் ஸ்பெஷலி நம்ம சவுத் இந்தியன் குசைனில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த துவர்ப்பு சுவை தெரியாத வண்ணம் அட் த சேம் டைம் அந்த துவர்ப்பு சுவையோட அந்த பெனிஃபிட்ஸ் நம்ம உடம்புக்கு போய் சேர்ற மாதிரி நிறைய ரெசிபிஸ் டிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா வாழைப்பூ கூட்டு செய்யலாம். கூட்டுங்கிறது நம்ம பாசிப்பருப்பு சேர்த்து செய்யக்கூடியதான ஒன்று, அல்லது துவரம்பருப்பு சேர்த்தும் நம்ம இதை செய்யலாம். பருப்போடு சேர்த்து இந்த வாழைப்பூவை செய்யறச்சே அந்த துவர்ப்பு சுவை நம்மளுக்கு அவ்வளவா தெரியாது நாக்குக்கு. அட் த சேம் டைம் அந்த பெனிஃபிட்ஸ் நம்ம உடம்புக்கு போய் சேரும். அதே மாதிரி வாழைப்பூவை பருப்பு சுழியாக தயாரிப்போம். ஏன்னாக்கா அந்த வாழைப்பூங்கிறது அந்த பருப்போட பிளெண்ட் ஆச்சே அந்த சுவையும் அதிகரிக்கும். பருப்பு உசிலியாக அது தயாரிக்கச்சு. அட் த சேம் டைம் அந்த வாழைப்பூவோட துவர்ப்பு அந்த தன்மை நம்மளுக்கு அவ்வளவா நாக்குக்கு தெரியாது. பட் அந்த பெனிஃபிட் நம்ம உடம்புக்கு போய் சேரும், ஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு. அதே மாதிரி வாழைப்பூவை வடையில் சேர்ப்போம். ஏன்னாக்கா வாழைப்பூவை வடையில் சேர்க்கச்சு எகெயின் வடையில் நம்ம பருப்பு சேர்ப்போம். அதாவது கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்து செய்யக்கூடியதான வடை, முப்பருப்பு வடையில் கூட நம்ம வாழைப்பூவை போடலாம். ஸோ அந்த பருப்போடு சேர்ந்து அந்த வாழைப்பூ சேரச்சே அந்த நெட் ரிசல்ட் இருக்குது பாருங்கள், அந்த துவர்ப்பு சுவை தெரியவே தெரியாது. அது மாதிரி அடையிலையும் நம்ம சேர்ப்போம். அடையும் நம்ம நிறையா பருப்பு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் சேர்த்து செய்வதான ஒரு டிஷ் தான் அந்த அடை. அந்த அடையில் நம்ம வாழைப்பூ சேர்க்கடிச்சு அந்த வாழைப்பூவோட அந்த துவர்ப்பு சுவை கொஞ்சம் கூட தெரியவே தெரியாது. அதனால தான் நம்ம முன்னோர்கள் பர்ஹாப்ஸ் இந்த வாழைப்பூ செய்யறச்சு அது பருப்பு சேர்த்து செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ என்னமோ. வாழைப்பூ பொரியலாக செய்யறச்சே கூட அந்த பாசிப்பருப்பை ஜஸ்ட் அப்படியே ஊற போட்டுட்டு அதில் சேர்க்கக்கூடியதான ஹேபிட் நம்ம சவுத் இந்தியன் ஹவுஸ் ஹோல்ஸில் நிறையா இருக்குது. ஸோ இந்த வாழைப்பூ கூட்டு எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி தயாரிப்போம் அப்படிங்கிற வீடியோவை நாங்கள் போட்டிருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். உங்கள் வீட்லேயும் எங்களோட ரிக்வெஸ்ட் என்னென்னா, வாழைப்பூவை கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாளாவது அல்லது 10 நாளுக்கு ஒரு நாளாவது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. தட் மச் மோர் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த துவர்ப்பு சுவை மிகுந்த வாழைப்பூனால. கண்டிப்பாக நீங்கள் எங்களோட வீடியோவை போய் பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.